வணக்கம் நண்பர்களே. இது வந்து நிறைய நண்பர்கள் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க. நவபாஷாணத்துக்கு வேர்க்கிற தன்மை உண்மையான்ட்டு. இது வந்து விஷயம் என்னென்னா எதனால் வேர்க்குதுன்றதெல்லாம் நம்ம நிறைய வகைகள் ஆய்வு பண்ணுங்க. இப்போ பார்க்குறதே பார்த்திங்கன்னா 2 வகை தான். ஒன்று பாஷாணத்து கூட உப்பு சேர்த்தாலும் வேர்க்கும். இல்லை ஜெயநீரா அதில் உப்பன் கண்டு சேர்ந்தாலும் தான் வேர்க்கும். இது வந்து நிறைய ஆய்வு நான் பண்ணியிருக்கேன். நார்மலாக எந்த பாஷாணத்துக்கும் வேர்க்கிற தன்மை வரல என்னோடய அனுபவத்தில். ஏன்னா இது பார்த்திங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. அதில் வேர்வை துளியெல்லாம் வரதால் காற்றுல இருக்க ஈரப்பதத்தை தான் ஈர்த்துக்குது. அந்த உப்பு கண்டாட்டு கசியுது. அது ஜெயநீரம் நான் வந்து இதில் வந்து 2 வகையாக செய்திருக்கேன். ஒன்று டைரெக்டாக உப்பை சேர்த்துருக்கேன். நம்ம குரு உப்புன்னு சொல்லிட்டு மூலிகையில் எடுத்த உப்பும் சரி, மற்ற ஏதாவது ஒரு உப்புகளை சேர்த்து நவபாஷாணம் கூட மிக்ஸ் பண்ணி வைக்க சொல்லி தானாக வேர்வை நீர் கசியுது. 2வது வகை ஜெயநீர். அந்த நீர் அதிகமாக ஊற்றி அரைக்க சொல்ல காரத்தை இந்த நம்ம எப்படி இப்போ ஒரு வெடிப்பு ஜெயநீரை வந்து வெளியே வைக்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு 1/2 லிட்டர் ஜெயநீரை ஒரே சிலைக்கு ஊற்றி அரைக்க சொல்ல அது திரும்ப கசிய தான் செய்யும். இன்னைய வழி இது தான் என்கிட்டயே நிறைய கேட்டுக்கு அந்த கோயிலில் இந்த இதில் வருது வேர்வை கசியுது இது கசியுதுன்றப்போ அந்த ஜெயநீரால் கசியும். நார்மலாக பாஷாணத்துக்கு எந்த ஈர கசிவும் இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது பாஷாணத்தில் நிறைய வச்சுருப்பாங்க. இது மேலே வந்து இந்த வாழைப்பழத்தை வச்சு இதெல்லாம் வந்து அதில் இருக்க உப்பு கண்டென்ட்டால் தான் ட்ரை ஆகும் தவிர நவபாஷாணத்தப்போ மருத்துவத்தன்மை வேறு. இவங்க வந்து அதை இரிடியம் போல் மோசடி போல் நிறைய இது போல் போடுறாங்க. இப்போ இதுலேயே வந்து லெமன் சால்ட்டாக மேலே ஊற்றினா பால் வந்து தயிராக மாறும். நம்ம ரசமணிலேயே வந்து லெமனில் ஒரு 10 பழம் போட்டாலே பாலில் போட்டிங்கன்னா அந்த பாலை வந்து புளிச்சிடும். லெமன் வந்து உங்களுக்கே தெரியுது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சயின்ஸான விஷயத்தை மூட நம்பிக்கையாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஒன்றும் கிடையாது. இதுலேயே வந்து ஒரு சாதா உப்புக்கு லெமன் சால்ட்டை சேர்த்து அரைச்சி நவபாஷாணம் சேர்த்து அது மேலே பாலை ஊற்றிங்கன்னா பால் தயிராக மாறும். இது ஒரு சிம்பிளான லாஜிக் தான். ஆனால் இதை வந்து இது பாருங்கள் பெரிய இதுக்கு எவ்வளோ பவரு அப்படிலாம் வந்து இன்னைய மோசடி பண்ணிட்டு வராங்க. எல்லாமே வந்து விழிப்புணர்வு தான். திரும்ப இதோட உண்மைத்தன்மைக்காகவும் இதில் என்னென்ன விஷயம் இருக்குன்னு நம்ம தெளிவுபடுத்துக்காக தான் இந்த வீடியோ போகிறோம் தவிர யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. சாதாரண ஒரு லெமன் சால்ட்டு தான், அது பாலை புளிக்க செய்யும். இதுதான் சயின்ஸ். அது லெமனாக சரி எது சேர்ந்தாலும் இது ரசமணியும் இதே தான். அந்த வெண்ணெயில் வந்து அந்த லெமனோட சத்து இருக்கும். பாலில் போட்டோன்னா பால் முறிஞ்சு தயிராக மாறுது. வேறு எதுவும் கிடையாது. அந்த திரியாக போகுது. இதில் நீங்கள் இன்னும் 100 கிராம் லெமன் சால்ட்டாலுமே எவ்வளோ பால் ஊற்றினாலுமே தயிராக மாறும். வேறு எதுவும் நார்மல் பாஷாணத்துக்கு இந்த தன்மைகள்லாம் இல்லை. மருத்துவத்தன்மை வேறு. இது வந்து நிறைய நவபாஷாணம் பற்றி பொருளைகள் வருது. அதை தெளிவுபடுத்துக்காத சிறு குறிப்பு இது. நன்றி, வணக்கம். சென்னையிலேருந்து பாஸ்கரன்.